ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள். இங்கிலீஷ்ல வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட். இது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடந்த மார்ச் 2026 அப்பயே இத அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, தேவைப்படுறவங்க வந்து இந்த முந்தைய பட்டா விவரங்கள் வந்து ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்து ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து அவைலபிளா இருக்குது. இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி தான் இந்த ஹிஸ்ட்ரி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்றது? எதுக்காக இந்த மாரியான ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால, அந்த பர்ட்டிகுலர் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர்ல எப்பப்பலாம் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, யார் பேர்லேருந்து யார் பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது, அதனுடைய பரப்பளவு என்ன, சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். யார் வந்து அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ கண்டிப்பா இது எல்லாருமே உங்களுடைய சொத்துக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. இது நம்ப எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா, இதுக்கு நம்ம இந்த தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குதுங்க. இதுதான் வந்து அந்த சிட்டிசன் போர்ட்டலு. இதுல உள்ள போன உடனே இங்க பாருங்க, இங்கே உள்நுழைவும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட்ல ஏற்கனவே நீங்க உங்க மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து பதிவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. இல்லன்னா கீழ பாருங்க, தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். அத கிளிக் பண்ண உடனே பயனர் பதிவு. இதுல உங்களுடைய பெயரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அத போட்டு தொடருக அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாவே, அடுத்து வந்து உங்களுடைய அட்ரஸு அது மட்டும் தான் கேட்கும். அத குடுத்ததுக்கப்புறம் சப்மிட் குடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறமா எகைன் வந்து லாகின் பேஜுக்குள்ள வந்துட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஓடிபி என்டர் பண்ணி உள்ள லாகின் ஆயிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கு அப்புறமா, விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓப்பன் ஆகும். நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அதில அந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் மாடிஃபிகேஷன் இருக்கும். அத சொல்லிர்றேன். ஸோ இந்த விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது கீழ வந்து உங்களுடைய பெயரு, அப்பா பெயரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இத அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க பாருங்க. முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. உட்பிரிவட்ட பட்டா மாற்றம். ஸோ இதுக்கு மேல வந்து நீங்க இன்க்ளூடிங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் மேல குடுத்துருக்காங்க. அது தனியாவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அத பார்த்துக்கோங்க. இதுல முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அத சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பெயரு, மொபைல் நம்பரு, என்ன சர்வீஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஹிஸ்டரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் கட்டண விவரம் வந்து என்ன? எவ்வளோ வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் அப்டின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒரு நீங்க எத்தன வருஷத்துக்கு டவுன்லோட் பண்ற மாரி இருந்தாலும், விண்ணப்ப கட்டணம் ரூ. 60. ஆனா ஹிஸ்டரி ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப நீங்க 1 வருஷத்துக்கான டேட்டா வந்து வேணும். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, 1 வருஷத்துக்கு ரூ. 50. இப்ப நீங்க 10 வருஷத்துக்கு டவுன்லோட் பண்ணணும்னா, ரூ. 500 பே பண்ணணும். வித் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ரூ. 60. ஸோ ரூ. 560 நம்ம பே பண்ணா மட்டும் தான் நீங்க டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆன உடனேயே, கீழ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அத கிளிக் பண்ண உடனே, நிலத்தின் விவரம் வந்து கேட்கும். உங்களுடைய மாவட்டம் என்ன? வட்டம் என்ன? அதுக்கப்புறம் கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த செயல் அப்படிங்கிறதுல சேவ் ஐகான் இருக்கும். இந்த இடத்துல சேவ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. அத கிளிக் பண்ணி ஆ சேவ் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பர்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வே நம்பர என்டர் பண்ணுங்க. அப்புறம் உட்பிரிவு எண்ணா, சப்டிவிஷன் நம்பரு. அப்புறம் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி உங்களுக்கு வேணுமோ, அந்த தேதி வந்து செலக்ட் பண்ணிட்டு, செயல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆனோனே இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் 4 வருஷத்துக்கான டேட்டா வந்து கேட்டிருக்கேன். நான் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா, ரூ. 200 ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ரூ. 60. ஸோ அதுக்கப்புறம் இந்த சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிறணும். அத கிளிக் பண்ண உடனே ஒரு டிக்ளரேஷன் பேஜ் மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் நேமு, மொபைல் நம்பரு, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து செலுத்தணும். மொத்தம் ரூ. 260 செலுத்தணும் 4 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு அப்படின்னா ரூ. 310 வந்து செலுத்தணும். ஸோ இத பார்த்துட்டு கீழ நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படித்தேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த பாக்ஸ செலக்ட் பண்ணிட்டு பணம் செலுத்த அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேமெண்ட்டுக்கான அந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இத நீங்க படிக்கிறதுனா படிச்சு பார்த்துட்டு, கீழ ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே பணம் செலுத்த அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா,
உங்களுக்கு இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வருது. யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எது மூலமானாலும் நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ண உடனே, உங்களுடைய பேஜ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய நேம், அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, கீழ வந்து பாருங்க, ஒப்புகை சீட்டு அச்சிடுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். ரெசிப்ட் அது கூட வந்து என்ன சர்வீஸ்க்காக நீங்க பேமெண்ட் பண்ணீங்க, இது போன்ற ஆப்ஷன்ஸ் வந்து வந்துரும். உங்களுக்கு இந்த மாரி தான் அந்த ஒப்புகை சீட் வந்து இருக்கும். இதில மனுதாரரின் விவரம், உங்களுடைய அப்ளிகன்ட் நேம் டீட்டெயில்ஸு, மனு தொடர்பான விவரம்ல வந்து மனு எண் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்ததுன்னா ஈஸியா வந்து ஒப்புகை சீட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, அது எப்படி வந்து ஒன்ஸ் நம்ம அந்த பட்டா ஸ்டேட் இன்னைக்கு நம்ம டவுன்லோட் பண்றோம். மறுபடியும் இன்னும் 1 மாசம் கழிச்சு எனக்கு அந்த டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நீங்க ஈஸியா வந்து இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நான் இப்ப எப்படின்னு சொல்றேன். ஓகே. இப்போ இந்த வெப்சைட் பேஜ் வந்து லாகின் பண்ண உடனேயே 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில போயிட்டு நீங்க எந்த மாசம் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தாலும், அந்த மாசத்த செலக்ட் பண்ணி எத்தன ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தாலும், அதனுடைய காப்பீஸ் வந்து இப்போ கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த வெப்சைட்ல இருக்கு. இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, மாதம், ஆண்டு. ஆண்டு வந்து 2026, மாதம் மார்ச் அப்படின்னு இருக்குது. நான் மார்ச் மாசம் அப்ளை பண்ணேன். இப்போ அதில எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, நீங்க எந்த மாசம் அப்ளை பண்ணீங்களோ, அந்த மாசத்த வந்து செலக்ட் பண்ணி, விண்ணப்பங்களை பார்க்க இங்க பாருங்க. விண்ணப்பங்களை பார்க்க அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே, அடுத்து என்னென்ன அந்த பர்ட்டிகுலர் மந்த்ல நீங்க எத்தன அப்ளிகேஷன் போட்டீங்களோ, அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த டேபிள்ல லாஸ்ட் காலம்ல பாருங்க, விண்ணப்ப எண் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இதுல நீங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த விண்ணப்ப எண் மேல கர்சர் கொண்டு போய் வச்சீங்கனாவே, அது கிளிக் பண்ற மாரி மாறும். ப்ளூ கலர்ல மாறும். அத கிளிக் பண்ண உடனே, உங்களுக்கான அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்ல வேற எதனா ஒரு சேவைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆயிரும். அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியில அதுக்கான விவரங்கள் வந்து எல்லாமே தெளிவா குடுத்திருப்பாங்க. ஈஸியா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த தமிழெல்லாம் வெப்சைட் போர்ட்டல்ல ஒரு சூப்பரான ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து வீடியோ போடப் போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.